ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனலில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஒரு 100 to 200 வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்காக தான் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வியூஸ் வந்து வரலைன்னா 101% இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ்க்கான ஒரு டைட்டில் எப்படி கொடுக்க போகிறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்க போகிறோம், ஒரு ஹேஷ்டேக் எவ்வளோ கொடுக்கணும் அண்ட் டேக்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் YT ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணுறீங்களா, க்ரோமில் அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுலேருந்து நீங்கள் க்ரோமில் அப்லோட் பண்ணுறதுனா இன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து கஸ்டம் தம்ப்நெயில் வந்து வைக்க முடியாது, அதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் மியூசிக் வந்து வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் போயிடலாம். யூடியூப்பில் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடலாம். இதுலேருந்து நம்ம ஆடுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வீடியோ பக்கத்தில் ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கேலரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ எந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிடுவோமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு டன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டன்னுன்னு கொடுத்துட்டுக்கு அப்புறம் இது ப்ராசஸ் வந்து ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ஜெமினி ஏஐலேருந்து ஆப்ஷன் வந்து கேட்குது. ஏஐலேருந்து நம்ம இந்த வீடியோ செலக்ட் பண்ணலாமான்னு யூடியூபே சஜெக்ட் பண்ணிது. ஸோ ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணால் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வந்துட்டு இதில் என்னன்னா மியூசிக்கோடு வந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு சரியாக படலை, அதனால நான் பேக்கில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் வந்து நான் எப்படி அப்லோட் பண்ணோன்னா அதே மாதிரி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராசஸிங் சொல்லிட்டு ஆகும். ப்ராசஸிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் இதில் ஆட் மியூசிக்குன்னு வருது பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவுக்கு இப்போ ஆட் மியூசிக் கொடுத்துடலாம். ஆட் மியூசிக் கொடுக்கும்போது ட்ரெண்டிங்கான ஒரு மியூசிக்கை கொடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்டிங்கான மியூசிக் கொடுத்தா யூடியூப் வந்து எப்பவுமே ப்ரமோட் பண்ணோம் அண்ட் ஷார்ட் ஃபீடில் வந்து அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சாங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படி செட் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து மேலே அந்த ஆட் சவுண்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னொடனே உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நான் டிக்குன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த வால்யூம் ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள், வால்யூம்கான ஆப்ஷன். ஸோ வால்யூம் உங்களோட அந்த ஆடியோன்றது நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வால்யூம் வந்து ஃபுல்லாக ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ட்ரெண்டிங் சாங் இது வந்து கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வால்யூம் வந்து உங்களோட ஆடியோ நீங்கள் மேக் பண்ணுறது 100% வச்சுடுங்க. ஏன்னா சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டா உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து கேட்காது. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக இதோட சவுண்ட் வந்து நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு உடனே இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் டீட்டெயில்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். இதில் டைட்டில் வந்து கொடுத்துடலாம். ஸோ டைட்டில்ன்றது ஒரு ஷார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வியூவர்ஸ் வந்து எப்போவுமே தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் உங்களோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நான் iPhone 18 Pro Max பற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஐஃபோனோட என்னென்னு சொல்லிட்டு ஒரு 2 கீவேர்ட்ஸ் வர மாதிரி டைட்டில் வந்து கொடுக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறது வந்து iPhone 18 ஹிடன் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அப்படின்னா ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் தம்ப்நெயிலும் உங்களது கேட்சியாக இருக்கணும், ப்ளஸ் அந்த டைட்டிலும் கேட்சியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தம்ப்நெயில் வைக்கிறதும் நீங்கள் ஐஃபோன் அந்த கேட்சியான தம்ப்நெயில் வந்து வைங்க. அண்ட் பக்கத்தில் எமோஜி கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கலாம். ஹேஷ்டேக்ன்றது நிறைய வந்து கொடுக்காதீங்க, ஏன்னா யூடியூப் வந்து ஸ்கேம்னு சொல்லிட்டு பண்ணிடும். ஸோ நம்ம கொடுக்கறது ஷார்ட்ஸ்ன்னு மட்டும் கொடுத்துடலாம். 2 ஹேஷ்டேக் கொடுங்க. ஷார்ட்ஸ், வைரல் ஷார்ட்னு சொல்லிட்டு கொடுங்க, இல்லைனா வைரல் வீடியோ. இது ஏதாச்சும் ஒரு ஹேஷ்டேக் தான் நான் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இதை வந்து நான் அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். ஸோ இது அப்லோட் ஆன பேர் நம்ம YT ஸ்டுடியோவில் போயிட்டு இதுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கீவேர்ட்ஸ் டேக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ யூடியூப்பில் இது மாதிரி நம்ம ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அண்ட் ட்ரெண்டிங்கான சாங்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஒரு கேட்சியான ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டிலும் கொடுத்தாச்சு. இப்போ இது வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ YT ஸ்டுடியோவில் போயிடலாம் நம்ம. இப்போ YT ஸ்டுடியோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகினோடனே உங்களோட அந்த
அப்லோட் பண்ணது அன்லிஸ்ட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு இதுல சேவ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பப்ளிக்ல அப்லோட் பண்ணாதீங்க வீடியோவை, அன்லிஸ்ட்ல அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கான நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது நம்ம என்ன பண்ணலாம்னா டைட்டில்ல என்ன இருக்கோ அந்த 2 இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் அதை எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதில் கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நான் நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்கள் விடாய்க்கு போகலாம், இல்லை ரேபிட் டேக்ஸ் இருக்குது, இல்லைனா நீங்கள் யூடியூபே போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஐஃபோன் இது மாதிரி 18 சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கனாவே சர்ச் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீவேர்ட்ஸ் கொடுக்குறதோ ஒரு 3-4 கீவேர்ட்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி டேக்ஸும் வந்து கொடுத்துருங்க. டேக்ஸ் வந்து எது கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதே டேக்ஸில் வந்து அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாதான் அந்த யூடியூப் வந்து அல்கரிதம்க்கு தெரியும் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க கரெக்டாக. அண்ட் உங்களோட கம்ப்ளீட் எஸ்இஓ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்லிஸ்ட்ல இருக்கிறத வந்து நம்ம பப்ளிக் வந்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிறது ஃபில் பண்ணியிருக்கீங்க பாருங்க. லொக்கேஷன் அண்ட் ரிலேட்டட் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸா இல்லையா, உங்களோட அந்த கேட்டகிரி வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஏன்னா கேட்டகிரியோ ஒரு ஷார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம். அந்த ஷெடியூல்டும் பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக பப்ளிக்கும் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி உங்களோட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென் பை பை, டாடா, டேக் கேர்.